ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு வெப்சைட் அல்லது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வெப்சைட் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த வெப்சைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கம்பெனிக்கிட்டே ஒரு டெவலப்மெண்ட்கிட்டே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா இல்லை அப்படின்னா வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக காசு கொடுத்து ஏமாறுறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது இல்லைங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக சில டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோ சீரியஸ்க்குள்ள நான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா போகும். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து ஒரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா திங்ஸ் டு நோ பிஃபோர் பிளான் டு ஸ்டார்ட் அ வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அப்டேட் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா திங்ஸ் டு நோ பிஃபோர் பிளான் டு ஸ்டார்ட் அ வெப்சைட். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு பாயிண்ட் தான். ஸோ மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா பர்பஸ் ஆஃப் த வெப்சைட். நீங்க ஒரு வெப்சைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகே, பட் அந்த வெப்சைட் வந்து நான் எதுக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பிளிப்கார்ட் அப்படிங்கிறது இது ஒரு வெப்சைட் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஒரு வெப்சைட் வந்து எதுக்காக, இதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த வெப்சைட் வந்து என்ன பண்றாங்க, இதுல வந்து நிறைய கேட்டகரி பேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்து பை பண்றாங்க. அண்ட் இதுக்கடையில வெண்டார் மாடல்ஸ் இருக்கு. பிளிப்கார்ட்னா பிளிப்கார்ட்காரனே எல்லா ப்ராடக்டும் ஆட் பண்ண போறது கிடையாது இல்லையா? அப்போ அவங்களுடைய கான்செப்ட்ங்கிறது என்னது, இந்த மாதிரி பல கடைகள் வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து டைப் பண்ணி அவங்கள வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண வச்சு இவன் வந்து மார்க்கெட் மட்டும் தான் பண்றான் இல்லைங்களா? ஸோ மார்க்கெட் மட்டும் பண்ணி யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்க வச்சு அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு அந்த வெண்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான காசை கொடுத்துட்றான் இல்லைங்களா? ஸோ இதுதான் இதோடைய வெப்சைட்டோட ஃபுல் ஒர்க் ஃப்ளோ இல்லைங்களா? ஸோ அப்போ இதோடைய வெப்சைட்டோட பர்பஸ் அப்படின்னு என்னது, இது வந்து எதுக்காக ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறோம், அந்த ப்ராடக்ட் யார் போஸ்ட் பண்றாங்க, வெண்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்றாங்க. ஸோ யூசர்ஸ் எல்லாம் வந்து யூசர்ஸ் நீங்களும் நானும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண கஸ்டமர். சரிங்களா? ஸோ நாம வந்து இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்லாம் தெரியும், மொபைல் வாங்கிக்கலாம், துணி வாங்கிக்கலாம், டிவி வாங்கிக்கலாம், இன்னைக்கு டிக்கெட் கூட புக் பண்ணலாம், அதுல நிறைய குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைகளை வாங்கிக்கலாம், லேப்டாப் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து எந்த பொருள்னாலும் வாங்கக்கூடிய ஒரு இடம். நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ரியல் டைம் ஒரு மாலுக்கு போறோம், ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆன்லைன் இருக்கிற ஒரு மால் அப்படி வச்சுக்கலாம் நீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இதோடைய பர்பஸ் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரிதான் நீங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் என்னென்ன செய்ய போகுது, அது என்னெல்லாம் வரப்போகுது, அந்த பர்பஸ் என்ன, ஓகேங்களா? அந்த பர்பஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா அது எதுக்காக முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது, நம்ம எதுக்காக நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நீங்க பக்கா கிளாரிட்டியோட ஃபர்ஸ்ட் இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் த வெப்சைட் மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் டார்கெட் ஆடியன்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு இந்த பிளிப்கார்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இதுல வந்து டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத யாரெல்லாம் சொல்லலாம். இதுல நான் சொல்ல போனோம் அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு காமிக்கிற பாருங்க. பியூட்டி டாய்ஸ் மோர் போட்டு வச்சிருக்காங்க. ஃபேஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா வந்து மென்ஸ், உமன்ஸ் இந்த மாதிரி கிட்ஸ் வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ இவனுடைய டார்கெட் அப்படிங்கிறது யாரு, ஒரு குழந்தையில இருந்து முதியவர் வரைக்கும் எல்லாருமே இவனோட டார்கெட் ஆடியன்ஸ் இல்லையா? ஏன்னா குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைகளும் வாங்கிக்கலாம், ஒரு ஆண்களுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிக்கலாம், பெண்களுக்கு தேவையான பியூட்டி திங்ஸ், சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அதே மாதிரி வயசானவங்க உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கலாம், ஹோம் அப்ளையன்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபேமிலிஸ் இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஒரு குடும்பம் இல்லையா, அவங்க கூட உங்களுடைய ஆடியன்ஸா எடுத்துக்கிறாங்க. தனித்தனியாவும் டார்கெட் பண்றாங்க, அட் த சேம் டைம் ஃபேமிலியும் டார்கெட் பண்றாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கேட்டகரிஸும் இவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்க வெப்சைட்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அதாவது அது எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா வந்து ஏஜ் வைஸா பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வெப்சைட், இல்ல 18 to 20 ஏஜ் குரூப் தான் பார்ப்பாங்க, இல்ல 30 to 40 ஏஜ் குரூப் தான் இது வந்து பார்ப்பாங்க, இல்ல 25 to 40 ஏஜ் குரூப் தான் இது வந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஏஜ் பேஸ் பண்ணி குரூப் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் பேஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது இது வந்து ஒரு ஆண்களுக்கான வெப்சைட், இது வந்து ஒரு பெண்களுக்கான வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட பிரிக்கலாம். எப்படின்னா வந்து பிசினஸ் கேட்டகரி வச்சு பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கிச்சன் பிசினஸ் பண்றவங்களுக்கானது, இது வந்து ஒரு சமையல் பண்றவங்களுக்கானது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஷியனுக்கானது. ஸோ அந்த மாதிரி வந்து இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து
பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் வெப்சைட் இது. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி கூட வந்து பிரிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத வந்து நீங்க பக்கா வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெப்சைட்டை நீங்க பர்பஸ் கண்டுபிடிச்சிங்க, அப்ப அந்த பர்பஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா டார்கெட் ஆடியன்ஸ் பிளான் பண்ணாம நீங்க எவ்வளவு பெரிய நல்ல குவாலிட்டி வெப்சைட்டை நல்ல பர்பஸா கொடுத்தாலும் யாரும் இங்க வாங்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த 2 விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். 3வது விஷயம், நீங்க பண்ற இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து SEO ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அது என்னங்க SEO ஃப்ரெண்ட்லி அப்படின்னாக்க ஒரு சில பாயிண்ட் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ரெஸ்பான்சிவ் டிசைன் டு கனெக்ட் வித் மொபைல் யூசர்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ பாருங்க, இந்த வெப்சைட் வந்து லேப்டாப்ல ஓப்பன் பண்ணாலும் கரெக்டா ஓப்பன் ஆகுது, எனக்கு வந்து எங்கேயுமே டேமேஜ் ஆகல, பர்ஃபெக்டா செட் ஆகி உட்காந்துருக்கு. இதே மாதிரி என்னுடைய மொபைல் வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மாத்திருக்கேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபோன்ல இது வந்து ஓப்பன் ஆனாலும் சரி, இல்ல வந்து ஐபேட்ல வந்து ஓப்பன் ஆனாலும் சரி, பாருங்க டேப்லெட் இந்த மொபைல் எதில் ஓப்பன் பண்ணாலும் இதோடைய லே அவுட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடி வாங்காம ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? கொஞ்சம் கூட அடி வாங்கல பாருங்க. சேம் அதே லேஅவுட், இதோடைய டெஸ்க்டாப் எப்படி இந்த ஸ்கிரீன் சைஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா இப்படி பண்ணாதான் நீங்க பண்ணக்கூடிய வெப்சைட் எந்த வகையான ஸ்கிரீன் சைஸ் உள்ள லேப்டாப்ல ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்ல மொபைல் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்ல வந்து மொபைல் டேப்லெட் ஓப்பன் பண்ணாலும் சரி, கரெக்டா அந்த ஸ்கிரீன் கேட்ட மாதிரி அடாப்ட் ஆகி உட்காந்துருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து அந்த SEO ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரியேட் வெப்சைட் கனெக்ட் டு டார்கெட் வேல்யூபிள் கீவேர்ட்ஸ். இப்போ கூகுள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூகுளை பத்தி சர்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படி போய் சர்ச் பண்ண போகும்போது இந்த வெப்சைட் எதை பத்தி குறிக்குது அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஆட் பண்ணுவீங்க. நீங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து கூகுள் கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னாதான் நாளைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராவது போய் சர்ச் பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்டைல்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றாங்க அப்படின்னா இந்த சர்ச்சஸ்ல உங்களுடைய வெப்சைட் வந்து முன்னாடி வரணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான SEO கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்கும். சரிங்களா? அதைத்தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுல SEO டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல் நிறைய இருக்குது. பட் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்றேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹெட்டர் டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் வந்து பெட்டரா போடணும். ஓகேங்களா? இது வந்து டெக்னிக்கலா பேசினா நிறைய வந்து போகும். ஸோ அதனால இந்த டாபிக் நான் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த டாபிக் நான் வந்து போறேன். இது இல்ல சப்போஸ் வந்து எனக்கு SEO ஃப்ரெண்ட்ல பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதை நம்ம ஒரு செப்பரேட்டா தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் யுவர் ரெக்வயர்மெண்ட்ஸ். நீங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க, அதோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க, அது SEO ஃப்ரெண்ட்லியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுல என்னென்ன வரணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இதுல யாரெல்லாம் தேவை, யாரெல்லாம் தேவையில்லை, எந்தெந்த இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காசு எவ்வளோ, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட், அது ஒரு ரெக்யர்மெண்ட், இதுல இப்படிலாம் வரப்போகுது அப்படிங்கிற ஃபுல் ரெக்யர்மெண்ட்டே ஒரு டாக்குமெண்டா பண்ணலாம். அதுல என்னென்ன மாடல்ஸ்லாம் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிளிப்கார்ட் ஒரு வெப்சைட் வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பாருங்க மாடல் எல்லாம் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? பிளிப்கார்ட் அப்படிங்கிறது ஒரு ஓனர், அந்த ஓனரால எல்லா வெண்டாரையும் மேனேஜ் பண்ண முடியணும் அப்படிங்கிற ஒரு மாடல் இல்லையா? அதே மாதிரி இதுல ஆட் பண்ணக்கூடிய நான் சொன்னாலே இது பல கேட்டகரிஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு மாடல். அந்த கேட்டகரியில ஒரு கடை ஓனர்ஸும் அந்த வரப்போறாங்க இல்லையா? அவங்க தான் வெண்டார் சொல்லுவாங்க. அப்ப அந்த வெண்டார் அப்படிங்கிறது ஒரு தனி மாடல் இல்லையா? ஸோ அப்போ வந்து வெண்டார் மாடல் வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கஸ்டமர் மாடல். கஸ்டமர் அப்படிங்கிறாரு நீங்களும் நானும் கன்சியூமர். நாம வந்து நம்ம ஒரு சைன் அப் பண்ணிட்டு உள்ள போய் ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம். அப்ப யூசர் மாடல் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி உங்க வெப்சைட்ல என்னெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்படி டாக்குமெண்ட் பண்ணாலே உங்களுக்கு அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க அதை பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிவ் டிசைன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஸ்கிரீன்ல இருந்தாலும் அது அடாப்ட் ஆகிற மாதிரி ரெஸ்பான்சிவ் டிசைனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அனலைஸ் வெப்சைட் ஸ்கோப். அந்த வெப்சைட்டோட ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கணும். சரிங்களா? இது வந்து எந்த அளவுக்கு வந்து இதோடைய ஸ்கோப் வந்து இருக்கும், இது எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பயன்படக்கூடியதா இருக்கும், ஓகேங்களா? எந்த அளவுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரியாம நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட எவ்வளவு பேர் யூஸ் வராங்க போறாங்க அப்படின்னு சில அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுல சொல்ற ஒரு டாபிக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டாபிக் பத்தி பேசினாலே 1 மணி நேரம் தாராளமா பேசலாம். சரிங்களா? ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து உள்ள இருக்குது. பட் இருந்தாலும் நான் எல்லாம் ஒரு ஷார்ட்டா ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயிலா வேணும்னா சொல்லுங்க. இதுல இருக்கிற ஒரு பாயிண்ட்டை பத்தி நான் எலாபரேட்டா தனி வீடியோவை நான் போடுறேன்.
சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஓகேப்பா இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எனக்கு பர்பஸ் தெரிஞ்சிச்சு, நான் டார்கெட் ஆடியன்ஸ் தெரிஞ்சிச்சு, நான் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடிவு பண்ணிட்டேன், டாக்குமெண்ட் என்னோட ரெக்கமெண்ட் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணிட்டேன், ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பண்ணணும் நான் டிசைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதோட ஸ்கோப் லெவலில் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி லெவலில் போய் அப்ரோச் பண்ணலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹை பட்ஜெட்டாக வந்து கம்பெனி சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர்ஸ் தான் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா வெப்சைட் பண்ண ஐடியா பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஆப்வியஸாக என்ன பண்ண, ஒரு ஐடி கம்பெனி, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் போய் அப்ரோச் பண்ணுவீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஹை ரேட்டாக தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சுச்சுவேஷன் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு ரெண்ட் பண்றாங்க, அந்த கம்பெனிக்கு அவங்க வந்து இபி பில் கட்டணும், ஏசி பில் கட்டணும், எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கணும், டேபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் உங்க ப்ராஜெக்டோட காசு அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? பட் ஆனால் அதே மாதிரி ஒரு கம்பெனி போகும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் இருக்கலாம். பட் பேஸ்ட் அந்த கம்பெனிஸ், எல்லா கம்பெனியும் நல்லா பண்ணி தருவாங்க சொல்ல முடியாது, அதே சமயம் எல்லா கம்பெனியும் மொக்கையா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இல்ல சப்போஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹையா ஃபீல் ஆகுது, கொஞ்சம் மினிமலா எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீலான்சர்ஸ் அப்ரோச் பண்ணலாம். ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்பெனில வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா அவங்களுடைய வேலையே வந்து இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? அவங்க தனியா கம்பெனில வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இப்போ நீங்க ஒரு வெப்சைட் பண்ணித்தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி 2 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன சொன்னாலும் இல்லை, டேக்ஸ் இந்த மற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து வராது. அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு பட்ஜெட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த ஃப்ரீலான்சர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அப்படின்னா ஒரு கம்பெனி வைஸ் போய் பட்ஜெட் கேட்கும்போது 2 lakhs வரக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரீலான்சர் கிட்ட வெறும் 50,000 கூட முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஆனா ஃப்ரீலான்சர் சூஸ் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கணும், வெல் நாலேஜ் பர்சனாக இருக்கணும். சரிங்களா? எனக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் சும்மா ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டு வரவங்க, இல்ல வந்து சும்மா யூடியூப் பார்த்து படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளால பெரிய வெப்சைட்லாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு என்ன ஆகும், அதாவது 2 லட்ச ரூபா வெப்சைட்டை நான் வெறும் 20,000 பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கூட வாங்கியிருக்காங்க. பட் அந்த மாதிரி வெப்சைட்ல என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேல கண்டிப்பா பண்ண முடியாது, நிறைய பக்ஸ் அடிக்கும். கடைசியா என்ன ஆகும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு தான் கடைசியா போய் சேரும். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது இந்த ஃப்ரீலான்சர் பார்ட் ரொம்ப முக்கியம். நீங்க செலக்ட் பண்றக்கூடிய ஆட்கள் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, அவங்களால எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நீங்க சப்மிட் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் அப்கோர்ஸ் நானும் வந்து நிறைய ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து ஏதாச்சும் வெப்சைட் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் நம்மளுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கோம். சரிங்களா? அண்ட் அப்கோர்ஸ் நீங்க பர்சனல் ட்ரைனிங் படிக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கனாலும் நீங்க யாராலும் வந்து அப்படின்னா வந்து படிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நம்ம உங்களுக்கு சொல்லி தரோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வெப்சைட் வந்து எத்தனை வருஷம் ரன் ஆக போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் HTML CSS பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி முடிச்சிடலாமா, இல்ல ஃப்ரண்ட் எண்ட் தனி ஃப்ரேம்வொர்க், பேக் எண்ட் தனி ஃப்ரேம்வொர்க் அந்த மாதிரி வச்சு பண்ணலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய வெப்சைட்டோட ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா ஃப்ரண்ட் எண்ட் தனியா ஒரு ஃப்ரேம்வொர்க், ஐ மீன் UJS இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து React அந்த மாதிரி வச்சு தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மூவ் பண்ணி பண்ணலாமா? ஸோ அந்த மாதிரி வந்து எந்த டெக்னாலஜி வந்து நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா ஒரு டெவலப்பர் கிட்ட நீங்க வந்து கன்சல்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தான் வந்து அவங்க கிட்ட போய் கேட்டு கன்சல்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க விருப்பத்தை பண்ணிட்டு போயிருவாங்க. அப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையே போயிடும். சப்போஸ் வந்து எந்த டெக்னாலஜி வெப்சைட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணேன். சரிங்களா? நெக்ஸ்ட் மிக மிக முக்கியமான விஷயம், உங்க வெப்சைட்ல நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க அதை வந்து உங்க யூசர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா SSL போடணும். SSL அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாத்தீங்களா, இந்த ப்ரௌசர்ல flipkart.com இந்த சைட் ஓப்பன் ஆயிருக்கும் போது எப்படி இருக்குது, இங்க பாருங்க, இங்க ஒரு பூட்டு போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ற பாருங்க, கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? விச் மீன்ஸ் என்ன பண்ணா இது வந்து ஒரு செக்யூர் கனெக்ஷன் சொல்லி அர்த்தம். சப்போஸ் செக்யூர் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி HTTPS இருக்கு இல்லைங்களா, எஸ் வராது, வெறும் எஸ் மட்டும் தான் வரும். சரிங்களா? இதுல வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வந்து அது கண்டிப்பா வந்து கனெக்ஷன் இல்லாத, ஐ மீன் செக்யூர் இல்லாத ஒரு வெப்சைட். பட் பிளிப்கார்ட்ல வந்து அப்படி வரவே வராது, ஏன்னா வந்து பக்காவா செக்யூர் பண்ணி வச்சிருக்கான். சரி, இதை நான் ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இப்படி நீங்க செக்யூர் கனெக்ஷன் வரல அப்படின்னா ஹேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா பர்த் சூட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வந்து நீங்க ப்ரௌசர்ல இருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து சர்வர் போறதுக்கு முன்னாடி அது ரெண்டு இடையில வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ரிக்வஸ்ட்டை ஹேக் பண்ணி அதுல இருக்கிற டேட்டாஸ் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டோட கனெக்ஷன் செக்யூரா இல்லை அப்படின்னா தாராளமா அந்த டூல் ஈஸியாக ஹேக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் ப்ராடக்ட்டை வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கலாம், 1 லட்ச ரூபாய் ப்ராடக்ட்டை வெறும் 1000 ரூபாய் ஃப்ரீயா கூட வாங்கலாம்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஹேக்லாம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா வந்து
செக்யூர் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயம்லாம் உள்ளாகாது. ஏன்னா வந்து உங்களுடைய கனெக்ஷன் ஃபுல்லாகவே என்கிரிப்டா போகும். அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப செக்யூரா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த எஸ்எஸ்எல் வந்து உங்க சைட்ல கண்டிப்பா எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ் டு டிப்ளாய் ஒரு வெப்சைட். இப்போ ஒரு வெப்சைட் எல்லாம் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க, சரிங்க, எல்லாமே பக்காவா டிசைன் பண்ணி சூப்பரா பண்ணிட்டேன், சரி, இப்போ இதை வந்து நான் டிப்ளாய் பண்ணணும், யூசர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா சர்வர் கான்ஃபிகரேஷன். அதாவது உங்க வெப்சைட்ல எத்தனை யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்க சர்வர் கான்ஃபிகரேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு லேப்டாப்போ ஒரு போனா வச்சிருக்கீங்க, அந்த போனோட சைஸ் ஓவர் ஆச்சுன்னு என்ன ஆகும், ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் லேப்டாப்பும் மொபைலும் கண்டிப்பா ஹேங் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு சர்வரோட கான்ஃபிகரேஷன் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடட்ல ஒரு ஷேடோ ஹோஸ்டிங்ல நீங்க போறீங்க அப்படின்னா வெறும் 5000 10,000 கிடைக்குது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட யூசர்ஸ் மேலே அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியர் படிக்க பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அன்யூனிவர்சிட்டி ரிசர்ச் வெப்சைட். அது வந்து ரொம்ப ரொம்ப மொக்க சர்வரில் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா ரிசல்ட் ஒரே நேரத்தில் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அந்த வெப்சைட் பயங்கரமா சுத்தம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து அந்த சர்வர் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான் நடக்கும். அது வந்து பேண்ட்விட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா நீங்க வந்து பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து இது இன்ஃபேக்ட் வந்து நீங்க கோடடியில ஒரு VPN ஹோஸ்டிங்கே போனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 நினைக்கிறேன், அந்த ஹோஸ்டிங்கே போனாலும் கூட 250 யூசர்ஸ் மேல வந்து MySQL வந்து செக் வச்சிருப்பான். லாகின் பண்ணிருக்க கூடாது, ஐ மீன் லாகின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய செக்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில் சர்வர் விஷயத்துல போட்டு விட்டீங்கனாலும் உங்க வெப்சைட் அதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும். அது வந்து உங்களுடைய பிராண்ட் இஷ்யூ ஆயிரும். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்த மிக மிக முக்கியமா பார்க்கணும். ஸோ ஒரு வெப்சைட் நல்லபடியா நீங்க ஆரம்பிச்சு லைஃப் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இவ்வளவு விஷயங்களை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா தான் கஸ்டமருக்கு உங்களுடைய வெப்சைட்டை வந்து இப்போ யூஸ் பண்ணும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இல்ல ட்ரஸ்டா இருக்கட்டும், இல்ல வந்து செக்யூரிட்டியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோல ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறத பத்தி என்னென்ன விஷயங்கள் தேவை எல்லாமே நாம பேசணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம வந்து வெப்சைட் வந்து யூஸ் பண்ணலாம், அந்த வந்து சரி வெப்சைட்லாம் பண்ணி முடிச்சுட்டேன், கான்ஃபிகரேஷன் நல்ல சர்வர் வாங்கிட்டேன், அதை நான் லைவ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம பேசுவோம். சரிங்களா? ஏன்னா வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல தான் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அது மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மோட்ல ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை.